ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் த டெவில்ஸ் பாத். இது ஒரு அட்டகாசமான சைக்கலாஜிக்கல் ஹாரர் மூவி. 17ஆம் நூற்றாண்டு வாழ்ந்துருக்க நம்ம ஹீரோன் ஆக்னஸ் அவள் காரணமே புது வீட்டுக்கு போகிறா. அங்கே போனதுக்கப்புறம் அவள் நடவடிக்கை மாறிட்டு இருக்கு. அங்கே மக்களோட பழக்க வழக்கம், மத நம்பிக்கைகள் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஊரில் இருக்கிற பெண்கள் குடும்பம் விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நான் சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னு சம்பவங்கள் அந்த ஊரில் நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீனுக்கு என்னதாச்சு? மத நம்பிக்கைங்கிற பேரில் இது வரைக்கும் இந்த உலகத்தில் எவ்வளோ இருப்பு இருந்திருக்கு. இதை பற்றி ரொம்ப டிஸ்டர்பிங்காக காட்டின ஒரு படம் தான் த டெவில்ஸ் பாத். இந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப வீடாக இருக்கும். அது ரியல் லைஃப் நடந்த ஒரு உண்மை கதை. இந்த கதையெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு விருப்பம் வரும். அந்த காலத்தில் மக்கள் இந்த மாதிரி இருந்திருக்காங்களா, எப்போ அப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இந்த படத்தோட மூட கூட ஸ்பாயில் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக தான் இந்த படத்தோட உடனே சொல்லியிருக்கேன். இந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது போக இந்த படம் போன ஆஸ்கார் ரேஸில் ஆஸ்திரேலியா சார்பாக நாமினேட் ஒரு படம். சரி, இப்போ வாங்க தி டெவில்ஸ் பாத்துங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டமே 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு தான். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு பச்சை கை குழந்தை வைப்பாங்க. அது பார்த்தா தேவத்தி அழுதுட்டுருக்கு. அப்போ அந்த குழந்தை அண்ணன் வந்து பாப்பா அழுகாத, அண்ணன் இருக்குன்னு சொல்கிறப்ப அந்த குழந்தை அழுகு நிற்பறமா தெரில. திரும்ப அழுதுட்டு இருக்கிறப்ப அந்த பையனுக்கு குழந்தை வருது. அந்த குழந்தைய போட்டு கீழே போட்டு அவன் மட்டும் வந்து போயிட்டு இருக்கான். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தையோட அம்மா வந்து அந்த குழந்தைக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைய கூப்பிட்டு ஒரு காட்டுப்பதி போகிற தெரியுது. அப்போ அந்த குழந்தை கழுத்தில் சிலுவை போட்டுட்டு இருப்பாங்க. நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தால் ஒரு அறிவுமறை வருது. அதுக்கு ஆப்போசிட்டில் அழகாக ஒரு மலைப்பதி இருக்குது. சரி, இங்கேருந்து வியூ தான் பார்க்குறாங்க. பார்த்தா கடவுளே என்னை மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் அந்த குழந்தை நீ தான் பார்த்துக்கணும், இது உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை தூக்கி போட்டுருவாங்க. பார்த்தா அருவிலேருந்து அந்த குழந்தை கீழே விழுகிறப்ப பாறையில் மோதி வெடிச்சு சதுருது. அந்த பச்சை கை குழந்தை அங்கேயும் குடும்பம் செத்து போகுது. இதை பார்த்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இத்தனை அழுதுட்டு அந்த அம்மா அங்கேருந்து ஒரு சர்ச்சுக்கு போகிற தெரியுது. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரில. பார்த்தா அந்த அம்மாவுமே குடும்பம் கொலை செய்ய போட்டிருக்கா. அந்த அம்மாவோட நகங்கள்லாம் வெட்டப்பட்டிருக்கு. பார்த்தா தலையை துண்டை வெட்டி ஒரு இரும்பு கூண்டுக்குள்ள இருக்குது. தலை தனியாகவும் முன்ன தனியாக இருக்கிறப்ப யாரும் வரமா தெரியுது. அவன்கிட்ட இருக்கிற கத்தி எடுத்து அந்த பொண்ணு விரல வெட்டி எடுப்பான். பார்த்தா ஆல்ரெடி யாராவது விரல வெட்டி எடுத்த மாதிரி தெரியுது. இவனு ஒரு வெட்டி எடுத்து கட்சியில் கொண்டு போயிட்டு இருப்பான். உண்மையாகவே இந்த பொண்ணு யார்? இவதுக்கு பச்சை குழந்தைய அவ்வளோ குடும்பம் கொலை பண்ணா. அந்த குழந்தைய கொண்டதுக்கப்புறம் இவ்வளோ யார் கொலை பண்ணது? இது எல்லாம் கதை போக தெரியும். கட் பண்ண அப்படியே நம்ம இன்னும் ஆக்னஸ் அமைப்பாங்க. பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக அவள் வீட்டில் இருக்கிற புகழை பறிச்சிட்டு இருப்பா. ஆக்சுவலி இன்றைக்கி தான் ஆக்னஸ் கல்யாணம். பக்கத்து ஊருக்கு ஒரு பையனோட மேரேஜ் ஆக போகுது. சீதா இன்றைக்கி இந்த ஊரில் இருக்கிற கடைசி நாளாக இருக்க போகுது. அதை ஹாப்பியாக புகழை பறிச்சிட்டு இருப்பா. அப்போ அவங்க அம்மாவை பார்த்து ஆக்னஸ் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாவான்னு சொல்கிறப்ப இவ்வளோ கிளம்பிட்டு இருக்கா. பார்த்தா அவங்க வீட்டிலேருந்து கோழின்னு சொல்லிட்டு சில பொருள் எடுப்பிட்டு இருப்பாங்க. எல்லாரும் நடக்கிற மாதிரி தான் இந்த பொண்ணு கல்யாணம் நடக்க போகிறனால வரஞ்சு கொடுக்குறதா இருப்பாங்க. ஸோ அதுக்காக பொருளை எடுத்துகிட்டு மாப்பிள்ளை ஊருக்கு போவாங்க. பார்த்தா அந்த ஊர்லேயே உல்ஃபு ஒரு பையன் இருப்பான். இவங்களோட தான் நம்ம மீன் கல்யாணமாக போகிறதா இருக்குது. பார்த்தா அவங்க ஊரில் ஒரு சர்ச்லேயே அவங்க மாப்பிள்ளை கல்யாணம் நடக்குது. அந்த பொண்ணு ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம ஊரோட பானை உடைப்பாங்க. அந்த மாதிரி ஊரில் பார்த்தா கோழி கொட்டதாக இருக்கும். ஒரு கோழி உட்கார வச்சு கம்பெடுத்து மண்டல அடிக்கணும் அப்படி கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஜாலி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்ப அந்த மாப்பிள்ளை இருக்கால, நான் மீனை பார்த்து ஆக்னஸ் எங்கூட தனியாக வரியா, உனக்கு ஒன்று காட்டுன்னு சொல்லிட்டு கண்ணு கூட்டிகிட்டு போவான். பார்த்தா அந்த ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு சொந்தமாக இந்த பையன் வாங்கியிருக்கான். இதை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹே, இது நம்ம வீடா, உனக்கு எப்படி இவ்வளோ காசு கிடச்சுன்னு கேட்டால் அதுவா, என்கிட்ட கொஞ்சம் காசு எடுத்து வச்சிருந்தேன், அது போக அம்மா வர வரதட்சணை கொஞ்சம் காசு கொடுத்தாங்க, அதை வச்சு அந்த வீடு வாங்கினேன். வீடு எப்படின்னு கேட்டால் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஹீரோனோட ஆசை எல்லாமே ஒரு சந்தோஷமான பொண்ணாட்டே இருக்கணும். புதுசும் கூட வேலை பார்த்துட்டு ஒரு குழந்தைய பார்த்துக்கணும். அந்த குழந்தையோட காலம் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கணும். இதான் ஆசை. அந்த ஆசை நிறைவேற மாதிரி அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. பார்த்தா மேரேஜ் நடந்தனால ஃபுல்லாக கொண்டாட்டு தான். நம்ம ஹீரோனோட புதுசெல்லாம் மூக்கு மட்டும் குடிச்சிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ நம்ம ஹீரோ பார்த்து சரி ஆக்னஸ், இதுக்கப்புறம் இதான் வீடு, நானும் உங்களோட வீடு போகிறதா இருக்கோம், டைம் ஆயிடுச்சு, நீ ஹாப்பியாக எங்கள் வாடுன்னு சொல்லி அவங்க அம்மாங்க வந்து போகிறதா இருப்பாங்க. அப்போ அவங்க அண்ணனை பார்த்து இங்கே பாருமா, இவங்க கல்யாண கிஃப்ட்டு இது வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு துணியை தருவான். திறந்து பார்த்தா உள்ளூர் வரல் இருக்குது. இப்போ தான் தெரியுது படத்தில் ஆரம்பத்தில் ஒரு பொண்ணு இறந்து போயிருப்பா. அப்போ அந்த பொண்ணு வரல யாரும் விட்டுட்டு மாதிரி இருந்துருக்கும்ல, அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ அண்ணன் தான். ஆக்சுவலாக அந்த ஊரில் இருக்கிற பொண்ணுங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே வேற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க குழந்தைய அவங்களுக்கு குடும்பம் சாவடிப்பாங்க. அப்படி கொடுறமா அவங்க குழந்தைய கூட செய்கிற பெண்களை சர்ச்சையை கூட்டிட்டு போய் அவங்க மனதனை கொடுத்துரும். அப்படி ஒரு பொண்ணை தான் படத்தில் ஆரம்பத்தில் பார்த்துருப்போம். இப்போ அந்த பொண்ணு விரலை வெட்டி எடுத்துருப்போம்ல, இது கிட்டத்தட்ட கிஃப்ட் மாதிரி. அந்த விரலை பார்த்தா இந்த பொண்ணு தான் மாற மாட்டா, இது நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். அது மாதிரி தான் தானே அந்த விரலை கொடுத்துட்டு போவான். இதை பார்த்து ஹீலிங் ஹாப்பியாக தான் இருக்குது. அந்த விரலுக்கு முத்தெல்லாம் கொடுத்து தலைவணி கீழே வச்சுக்குவா. பார்த்த கொஞ்ச நேரத்துலேயே நம்ம என்னோட புதுசாக அங்கே வருவான். இதை பார்த்து ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஆசை என்ன, ஒரு குழந்தை பார்த்துக்கணும் தான். இப்போ புதுசாக வந்தனால முதலீடு நடக்க போகுது, ஹாப்பியாக இருக்க போகிறோம். பார்த்தா அவன் வந்து படுத்துக்குவான். இதை பார்த்துன்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி, டயர்டாக இருப்பார், வேறு என்னைக்காவது பார்த்துக்கோன்னு சொல்லி இவ்வளோ படுத்துங்கிடுவா. காலையில் எழுந்து பார்த்தா அவங்க புதுசாக பக்கத்தில் இருக்க மாட்டார். ஒரு இவமோட அந்த வீட்டில் இருப்பா. உல்ஃப் எங்கே போயிட்டீங்க, உல்ஃப்னு கத்துறப்ப அவங்க புதுசு இருக்க மாதிரி தெரில. பக்கத்துலேயே பல சில பசங்க இருப்பாங்க. தம்பிகளா என் வீட்டுக்கார பார்த்தீங்களா, அவர் எங்கே போனான்னு கேட்டால் ஓ உங்கள் வீட்டுக்காரா, வாங்க நான் கூட்டி போகிறேன்னு சொல்லி அந்த பசங்க கூட்டி போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஒரு பாரம்பரம் வந்த உடனே பசங்க இங்கே ஓடி போயிடுவாங்க. இதை பார்த்து ஈனு கொண்டு புரியாமல் இருக்குது. ஆமாம், இந்த பசங்களுக்கு என்னாச்சு, எதுக்கு பால்
விட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி இவன் நடந்து போயிட்டே இருப்பா. அப்போ அங்கே ஒரு மரத்தில் பார்த்தா ஒரு போஸ்டர் இருக்குது. பார்த்து ஏதோ ஒரு பொண்ணுக்கு கொடுன்னு மரணம் கொடுத்த மாதிரி இருக்குது. இவன் அதையும் தாண்டியுமே அந்த பாறைக்கு பக்கத்தில் போவா. பார்த்தா படத்தில் ஆரம்பத்தில் பார்த்த அந்த பொண்ணுங்க இருப்பா. பார்த்தா தலை தனியாகவும் முன்ன தனியாகவும் இருக்குது. அவள் விரல் எல்லாத்தையுமே ஒருத்தர் விட்டுட்டு போயிருக்காங்க. இது பார்த்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி நீ இவ்வளோ அங்கேருந்து பக்கத்தில் போயிட்டு இருப்பா. பார்த்தா அந்த ஊர் ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆற்றுக்கு சொந்தக்காரங்களே நம்ம மீனோட புருஷன் தான். டெய்லி அங்கே தான் மீன்லாம் பிடிச்சி அதை விற்று காசாக்கிக்குவாங்க. பார்த்தா நம்ம மீனோட புருஷன் மாமன் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சே நம்ம லேட்டாக வந்துட்ட போல நம்மளும் வேலை பார்ப்போம்னு சொல்லி கூட வேலை பார்த்துட்டு இருப்பா. அவங்க மாமையான மீனை பார்த்து இங்கே பாருமா மீன் இந்த மாதிரி பிடிக்கணும், மீன் பிடிக்கிறப்ப நழுவி ஓடலாம் பார்க்கும், இப்படியே பிடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ கற்றுக்கிட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் பார்த்து சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சில் பல் அடிக்கிறப்ப எல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. 2 நிமிஷத்துல ப்ரேயர்லாம் பண்ணி அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம மீன் இருக்கல அவள் பக்தி அதிகம் போல பார்த்து ரொம்ப நேரம் ப்ரே பண்ணிட்டே இருக்கா. இதை பார்த்து மாமியார் குழந்தை வருது. இங்கே பாருமா கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் இவ்வளோ இருக்கக்கூடாது, இப்போ வேலையை பாருன்னு சொல்கிறப்ப இவ்வளோ வேலையை பார்த்துட்டு இருப்பா. தென் பார்த்து லஞ்ச் பிரேக்கில் ப்ரெட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும். வர இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பிரெட் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்த மட்டும் நம்ம மீனை பார்த்து மேடம் எனக்கு ரொம்ப பசிக்குது எக்ஸ்ட்ரா ஒரு பிரெட் கிடைக்குமான்னு கேட்டால் அவள் ஒரு பிரெட் தருவா. ஆனால் மாமியார் கோவப்பட்டு இங்கே பாரு இதெல்லாம் உங்கள் அப்பா வீட்டு காசா வரவங்க போகிறவங்க கொடுத்துட்ருக்க, இப்படியே கொடுத்துட்டு இருந்தா பின்னாடி அவங்களுக்கு ஒன்றும் இருக்காது, இப்போ வேலையை பாருங்க சொல்லி திட்டி விட்ருவாங்களா. இதை பார்த்துட்டு கஷ்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப சோகமாகவே அவள் வேலையில் பார்த்துட்டு இருப்பா. தென் ஈவினிங் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்ப அவங்க வீட்டில் பார்த்து ஆடுகளாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஆடுகளை மேய்க்கிறதுமே இவரோட வேலை தான். ஸோ அந்த ஆடுகள் பாலில் கறந்துட்டு இவ போட்டு படுத்துங்கிறா இருப்பா. பார்த்து புதுசு வேலை முடிஞ்சு கட்டில் படுத்துங்குவார். நம்ம ஏன் ஹாப்பியாக இருக்குது. சரி இன்றைக்காவது முதல்ல நடக்குன்னு பார்த்தா அன்றைக்கி நடக்காது. பார்த்தா புதுசாக வந்தவன் அவளை படுத்துங்கிடுவான். இதை பார்த்து ஈவினிங் ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா குழந்தைய பார்த்துட்டு ஜாலியாக இருக்கலாம் பார்த்தா கடைசிக்கு நடக்காத போலையே, ஏன் நம்ம புதுசு இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி லைட்டாக கஷ்டமாக இருக்கும். சரி அடுத்த நாள் காலையில் அந்த ஊருக்கு சர்ச்சுக்கு போவா. அப்போ அந்த சர்ச்சில் பார்த்தா குழந்தை ஏசோட ஒரு மெழுகு பொம்மை இருக்கும். இவ்வளோ குழந்தை பற்றி ஆசையாக இருக்கே, நம்ம குழந்தை பிறந்தா இந்த மாதிரி குழந்தை பிறக்கணும் இந்த ஆசைலாம் இருக்கும். தென் அதுக்கப்புறம் மாமியாரோட சேர்ந்து அந்த ஊருக்கு ராத்துக்கு போவா. பார்த்தா எல்லா பொண்ணுங்களுமே துடி வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க மாமியார் மீனை பார்த்து ஹேக்னஸ் அங்கே ஒரு பொண்ணு இருக்கால அந்த பொண்ணை பேசாத அந்த பொண்ணுக்கு கல்யாணம் மாதிரி ரொம்ப மாதம் ஆச்சு ஆனால் இப்போ வரைக்கும் குழந்தை பிறக்காம இருக்கு, இவ்வளோ மோசமான பொண்ணு அவங்கள்ட்ட பேசாதுன்னு சொல்லி தனியாக கூட்டி போவாங்க. இவ்வளோ சரி அங்கேயே அமைதி உட்காந்துக்கிறப்ப அங்கேயே பார்த்து எவன் ஒரு பொண்ணு இருப்பா. அவள் பார்த்தா பிறண்டா இருப்பா. சரி இவகிட்ட பேசுவோன்னு சொல்லி அவள்கிட்ட பேசி பழக ஆரம்பிப்பா. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாறிட்டு இருப்பாங்க. எல்லா துணி வச்சு அங்கேருந்து போகிறப்ப சரியாத்த நீங்கள் போங்க நான் மெதுவாக வரேன்னு சொல்லி அவள் அங்கேயே உட்காந்துருப்பா. அந்த ஏவா கூட ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பா. சார் காலையில் அங்கே போனவ ஈவினிங் வரைக்கும் அந்த பொண்ணு தான் இருப்பா. நைட்டு வீடு வரப்போ அவங்க மாமா இருக்காங்களே பார்த்து சம கோத்தில் இருப்பாங்க. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு என்ன வேலை வீட்டிலேருந்து வீட்டெல்லாம் பார்த்துக்கணும்ல. பட் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் காலைல வெளியே போனால் இப்போ ஒரு லேட்டாக சொல்லிட்டு கோத்தில் இருப்பாங்களா. இவ்வளோ நம்ம வீட்டுக்கு வந்து அத்தை மனுஷருங்க டைம் போனதே தெரியாமல் நம்மளோட வெளியே போயிட்டேன் அந்த பொருளை என்ன கொடுங்க நான் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறப்ப அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க. இங்கே பாரு சர்ச்சில் பெல் அடிக்குதுல பெல் அடிச்சதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளைங்க வெளியே போகக்கூடாது, வீட்டில் வந்து வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கணும், அதுக்காக கிளம்பி வச்சிருக்கோம், இப்போ வேலையை போகிறேன்னு சொல்லி திருட்டு வந்து கிளம்பிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க ஹஸ்பண்டை பார்த்து எங்க உங்கள் அம்மாக்கு என்ன பிடிக்கலையா எப்படின்னு திட்டிகிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு அவங்க அந்த காலத்து பொண்ணு அவங்க அப்படி தான் இருப்பாங்க, நீ பெருசாக கண்டுக்காதுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சொல்லி வீட்டெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. இந்த நைட்டு படுத்துங்கிறப்ப சேம் அதே கதை தான். புதுசாக எதுவும் பண்ணாமல் நைட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பான். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நைட்டெல்லாம் இதை நினச்சி தூக்கமே வராமல் முடிச்சுட்டா இருப்பா. கடவுள்கிட்ட ப்ரேயர்லாம் பண்ணிட்டு இருப்பா. கடவுளே எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க நான் அப்போ தான் ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லி அதை பற்றி வந்துட்டே இருப்பா. தென் கட் பண்ண அடுத்த நாள் காலங்காலத்தில் இருந்திருக்கும். எல்லோரும் வரதுக்கு முன்னாடி இவாத்துக்கு போயிடுவா. ஏன்னா ஆல்ரெடி மாமியார் ரொம்ப கோவத்தில் இருக்காங்களே, இதே முதல்ல போய் வேலை பார்த்தா நல்ல பேர் கிடைக்கும்ல, இதுக்கு ஆற்றுக்கு போயிருப்பா. அங்கேயே பார்த்து ஒரு சகதியமாக இருக்கும். அங்கே போய் மீன் பிடிச்சிருக்கிறப்ப நம்ம மீனோட புதுசு மாமியார் அங்கே வருவாங்க. புதுசாக மீனை பார்த்து ஏகனஸ் இங்கே பண்ணிகிட்டு இருக்க இது சகதி இங்கிலாந்து பண்ணக்கூடாது, சொல்லப்போனால் இங்கே நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க, இது ஒரு புதகுழி இங்கேருந்து வாங்கன்னு சொல்லி அவளை வந்து கூட்டிகிட்டு போவான். தென் எல்லாரும் போய் அங்கே வழக்கம் மீன் பிடிச்சிருப்பாங்க. அப்போ அவள் பக்கத்தில் பார்த்தா அந்த ஏவாங்கிற பொண்ணு இருப்பா. லைட்டாக அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப இருக்கிறனால இவ தான் கூட இருப்பா. அப்போ காடு கீழே பார்த்தா ஏதோ தட்டுறமா இருக்குது. சேர்னு கையை விட்டு கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரு மாட்டோட மண்டோடு இருக்குது. இதை பார்த்தாலும் ஒரு பயமாயிரும். ஏக்னஸ் அது கீழே போடு அது சாத்தனோட சிம்பிள் அதை கீழே போடுன்னு சொல்லிட்டு கடவுள் பே பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தாலும் ஒன்றும் புரியாமல் இருக்கும். சரி அதை தூக்கி போட்டு அவளோட வேலை பார்த்துட்டு இருப்பா. நைட்டு வீட்டுக்கு போகிறப்ப சேம் அதே கதை தான். புதுசாக எதுவும் பண்ணாமல் அவரோட தண்ணி படுத்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலி ஏன்னு பார்த்தா நம்ம வீரோட புதுசாக இருக்கார்ல ஊருக்கே. பட் அந்த காலத்துக்கு எங்கே ரொம்ப தப்பாச்சு. இன்கேஸ் அது ஊருக்காலம் தெரிய வச்சுன்னா கொண்டே போட்டுருவாங்க. அதை வேண்டாம் இருப்போம் நம்ம மீனை கல்யாணம் பண்ணி நம்ம மீன் ஒன்றா காம வந்துருப்பான். இதை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரின்னு அவங்க பாட்டு படுத்துங்களான்னு போகிறப்ப அந்த ஊருக்காரத்தை ஓடி வந்து டே உல்ஃப் சீக்கிரம் ஓடி வாடா உன் ஃப்ரெண்டு தூக்கு போடான்னு சொல்கிறப்ப அவன் ஓடி வந்து பார்ப்பான். பார்த்தா அந்த உல்ஃபுக்கு லென்ஸ் ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அவன் வீட்டு நடுவில் தூக்கு போட்டு செத்து போயிருப்பான். இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் மீன் தூரத்துலேருந்து அந்தால பார்த்தே இருப்பேன். பார்த்த ஊருக்காரங்கள சேர்ந்து அவள் பணத்தை தூக்கிட்டு போவாங்க. அந்த செத்து போன பையனோடாமா அவங்கள பார்த்து தம்பி என் பையன் பணத்தை கொடுத்துருங்கப்பா நான் அவனை புதைக்கணும்னு சொல்கிறப்ப என்னது புதைக்கணுமா உன் பையன் எவ்வளோ பேர் தப்பு தெரியுமில்ல, இந்த ஊரில் தற்கொலை பண்ணக்கூடாது, உன் பையன் பெரிய பாவம் பண்ணியிருக்கான் அவனெல்லாம் புதைக்கூடாது
செய்யக்கூடாது, எங்களே கொடுத்துருன்னு சொல்லி அந்த படம் தூக்கிட்டு போடுவாங்க. அந்த அம்மா எவ்வளோதான் கெஞ்சினாலும் கடைசி பணத்தை கொடுக்கவே இல்லை. சரி அந்த படத்தை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அந்த ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா ஒரு இடமா இருக்கும். அந்த இடத்துல அந்த படத்தை அப்படியே போட்டுருவாங்க. பார்த்தா அங்கே ஒரு பணம் இல்லாமல் எக்கச்சக்கமாக அவ்வளோ பணம் இருக்குது. இது எல்லாமே இந்த ஊரில் தற்கொலை பண்ணிட்டாங்க. தற்கொலைங்கிறது இந்த ஊரில் மிகப்பெரிய பாவ செயல். எந்த அளவுக்கு பாவம்னு பார்த்தா இப்போ நம்ம ஒருத்தர் கொலை பண்ணுறோம்ல, அந்த கொலை பண்ணுறதை விட தன்னைத்தானே கொலை பண்ணிக்க ஒரு மிகப்பெரிய பாவம். இந்த மாதிரி பாவம் பண்ணுறவங்க மண்டை புதைக்க தகுதி இல்லாதவங்க அவங்க இந்த மாதிரி போட்டுருன்னு சொல்லிட்டு அடுத்து போட்டுருவாங்க. அப்படியே அந்த இடத்துல பார்த்தா நிறைய பணங்கள் இருக்கும். அதெல்லாம் பார்த்து அந்த மீனுக்கு சமையல் அள்ளு விட்டுரும். இன்னும் வழக்கம் போல் அவள் வேலையை பார்த்துருப்பா. பார்த்து அன்றைக்கி அந்த மீனுக்கு பீட்ஸாக இருக்கும். இதனால் ஒழுங்காக வேலை பார்க்க முடியாமல் ரொம்ப டயர்டாக இருப்பா. பிரேக் டைமில் சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொருத்தராக பிரெட் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறப்ப அந்த ஏவாங்கிற பொண்ணு இருப்பாள். நான் மீனை பார்த்து ஹே எனக்கு பசிக்குது, ரெண்டாவது பிரெட் தரேன் கேட்டால் இவன் மாமியார் பாப்பா பிரெட் கொடுத்தா திட்டுவாங்களே, அதெல்லாம் பயந்துட்டு தரம்னா சொல்லிட்டு இருப்பா. இதை பார்த்து அந்த பொண்ணு கோந்து வருது. அடி போடி போயுமே உங்களோட ஃப்ரெண்டை பண்ணணும் பாரு, நீல மோசமானு சொல்லிட்டு நம்ம மீன் திட்டிட்டு போயிட்டு இருப்பா. இதை பார்த்து ஈனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்லப்போனால் எல்லா பழி சொல்லுக்களுமே நம்ம மீன் வர மாதிரி தெரியுது. இப்போ வரைக்கும் நம்ம மீன் குழந்தை பிறக்காமல் இருக்குல்ல, அதுக்கு காரணம் யார்? நம்ம மீனோட புருஷன். இது வரைக்கும் அவன் நம்ம மீனோட உணர்ந்ததே கிடையாது. ஆனால் அந்த ஊருக்காரங்களாம் இவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க. இவன் ஒரு மலடி போல் அதோட குழந்தைய பிறக்காமல் இருக்குது, இவ்வளோ மோசமான பொண்ணுன்னு சொல்லி நம்ம மீன் திட்டிகிட்டு இருப்பாங்க. இதோட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ செம்மையாக கடுப்பாய் பக்கத்துலேயே பார்த்தா ஒரு முள் புதர் இருக்கும். அந்த புதருக்குள்ளே போய் கையை காலம் கிழிச்சிட்டு இருக்கா. முள் எடுத்து அவன் நாக்கி கிழிச்சிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட நம்ம மீனுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. தென் வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகலாம் பார்த்தா வீட்டில் மாமியாரும் புதுசாக இருப்பாங்க. அவங்க பையனை பார்த்து டெவுல்ஃபே நீ போட்டி கூட எல்லாம் பண்ணியில, அப்புறம் என்ன குழந்தை பிறக்காமல் இருக்குது, அதுப்போ பொண்ணாட்டி மாதம் போய் பண்ணிகிட்டு இருக்கா பாரு, வீட்டுக்கு லேட்டர் ஆகிட்டு இருக்கு, எனக்கு என்னமோ பொண்ணாட்டி வேற பண்ணிட்டு இருக்கா போல, நல்லா பார்த்து வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப இரண்டு மீன் ஒளிந்துக்கிட்டு இருப்பா. நம்ம மீனுக்கு இந்த மேரேஜ் வரைக்கும் பிடிக்காம இருக்குது. கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், குழந்தை குட்டிலாம் பற்றிட்டு ஜாலியாக நினச்சிருப்பா. ஆனால் பார்த்தா தலையில் இருக்குது. அவன் பையன் பண்ண தப்புக்கு எல்லா பிடிவே திரும்ப இருக்குல்ல. இன்னும் ரொம்ப சோகத்தில் அவள் பாட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா ஒன்று இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லாமையே மாட்டு உடையில படுத்துங்கிடுவா. காலையில் தான் அவங்க அம்மா மீனை பார்த்து ஹேக்னா சிங்கனி பண்ணிகிட்டு இருக்க, எப்போ இங்கே வந்து கேட்டால் நான் இதுக்காக போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், உங்க கூட இங்கே இருக்குன்னு சொல்கிறப்ப இல்லடி எல்லாம் பண்ணக்கூடாது, இங்கேருந்து போப்போன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கூட்டு வந்துடுவாங்க. பார்த்தா ஹீரோனோட புருஷன் அண்ணனு சேர்ந்து அவளை தரத்தை இழுத்து படம் பார்ப்பாங்க. பட் வரமாட்ட சொல்லிட்டு இருப்பா. பார்த்தாலும் அடிச்சு போட்டு தோட தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். பார்த்தா இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் பைத்து நிமிஷம் போய் பண்ணிட்டு இருப்பா. வீட்டில் இருந்துட்டு எந்த வழியும் பார்க்காம இருப்பா. இதை பார்த்தா அவங்க அமீர் கோந்த வருது. அதுபோல் வீட்டில் பார்த்தா வேலை செய்யாமல் இருக்கல, இல்லை நிறைய பொருட்கள் வீணாகிட்டு இருக்கு. மீன்கள்லாம் பார்த்தா கெட்டு போக ஆரம்பிச்சிருக்கோம். ஆட்டெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்காதனால சீக்கு வந்து புழுமைக்க ஆரம்பிக்கும். டே ஆட்டத்துக்கூடா விட்ட நோய் வந்து செத்து போயிடும், இது இப்போயே விற்று கரை வைக்கிறோன்னு சொல்லி அறுத்து கரை வைக்கிறவங்க. இப்போதைக்கு அந்த மாமியாருக்கு நம்ம மேலே சம கொடுப்பா இருக்கு. டே உன் பொருளுக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிச்சு போல, இவ்வளோ வைத்தியர்கிட்ட கொண்டு போய் காட்டுவோன்னு சொல்லி ஒரு வைத்தியர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. அவர் பார்த்தா மீனோட கழுத்தில் 2 ஓட்டையை போடுவார். தென் குதிரை முடி எடுத்து அவர் கழுத்தை சொருவார். பார்த்தா கழுத்துக்கிட்ட ஒரு முடி தூங்கிட்டு இருக்கோம். இங்கே பாருமா, உனக்கு எப்போது கோவம் வந்துச்சுன்னா அந்த முடி பிடிச்சிடு, உன் முதுகிட்ட வலி வந்து அந்த கோமையெல்லாம் போயிடும், இதை வச்சுக்கோன்னு சொல்லி கழுத்தை மாட்டி விட்டுருவாரு. இவ்வளோ வேண்டாம் இருப்பா அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. தென் வழக்கம் போல அவள் காடு பகுதியில் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு குழந்தை கதை சவுண்ட் கிட்டு இருக்கு. அங்கே வந்து பார்த்தா ஒரு குழந்தை தனியாக கிடக்கும். ஏதோ நம்ம விட்டுட்டு போயிருப்பாங்க போல. இதை பார்த்து ஹாப்பியாக இருக்குது. புருஷன் மூலமாக நம்ம குழந்தை பிறக்கிற மாதிரி தெரில, இந்த குழந்தை வச்சுக்கோன்னு சொல்லி அந்த குழந்தை தூக்கிட்டு வந்துடுவா. வீட்டுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டை பார்த்து எங்கே இந்த குழந்தைய பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குது, இதை நம்ம வச்சுக்கோமான்னு கேட்டால் அவங்க மாமியார் செம கடுப்பாது. ஏண்டி இது எங்கே இட்டு வந்த, இதெல்லாம் சாத்தான குழந்தையா இருக்கும், அது தூக்கி போடு, இல்லை தேவையில்லைன்னு சொன்னால் இல்லைத்த எனக்கு குழந்தை வேணும், இதை வச்சுக்கிறேன்னு சொன்னால் இங்கே பாரு குழந்தைய தூக்கி போட்டு இந்த வீட்டுக்கு வா, இல்லை வராதுன்னு சொல்கிறப்ப இது ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏண்டி உன் புள்ள தான் குழந்தை பற்றி தர மாட்டேன்னு பார்த்தா இது விட முடிக்கிறீங்களே, என்ன சரி தெரியாமல் திரும்ப அந்த காட்டிலேருந்து குழந்தைய போட்டுறா. பார்த்து அடுத்த ஒரு கப்பல் வந்து அந்த குழந்தை தூக்கிட்டு போயிடுவாங்க. இதை பார்த்து நம்ம மீனுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். பார்த்தா நைட் நேரம் அந்த ஊரில் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். எல்லோரும் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம மீனோட புதுசாக ஒரு கே ஆச்சு. அந்த ஊருக்கு ஒரு பையன் கூடியே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். இதை பார்த்து நம்ம மீன் கொலகாண்டது. ஏண்டா தாப்பெல்லாம் பண்ணுறது நீ, பட் அதில் அனுபவிக்கிறேன் நான் ஏன் இருக்குன்னு சொல்லி அவள் செமையாக கோமாது. சொல்லப்போனால் நம்ம மீனுக்கு இந்த உலகத்தில் வாழைய பிடிக்கல, ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த ஊரில் சர்ச் இருக்கும்ல அந்த சர்ச்சுக்கு போவா. அங்கேயே ஆடியை பார்த்தா ஒரு குழந்தைய சொன்ன மெழுபொம்மை இருக்கும்ல, அந்த மெழுபொம்மையை ஆட்டை போட்டு வந்துடுவா. எனக்கு உண்மையாக குழந்தை தான் இல்லை, பட் இதை குழந்தைய வச்சுக்கிறேன், நீ என் கூட ஏறுன்னு சொல்லி அந்த குழந்தை வச்சுட்டு இருப்பாளா. அப்போ சைட்லேயே பார்த்தா ஒரு மெழுகு தெரிஞ்சிட்டு இருக்கும். அதுதான் மெழுகு பொம்மையாச்சு. ஹீட்டுக்கு அப்படி உருகி கரைய ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு மீனுக்கு இன்னும் கடுப்பாயிருது. என் குழந்தை போச்சுன்னு நினச்சி நைட்டில் அழுதுட்டு இருப்பா. பார்த்தா பக்கத்து
பக்கத்துலேயே பார்த்தா இது ஒரு விஷ மருந்து மாதிரி இருக்கும். அதெல்லாம் வாயில் வச்சுக்கிட்டு வாந்தி எடுத்துகிட்டு இருப்பா. அப்போ இருக்கிற தரை கீழே பார்த்தா எதுவும் இருக்கிற மாதிரி இருக்குது. சரின்னு தரை தோண்டி பார்த்தா அங்கே ஆளு பொண்ணு இருக்கா போல். ஏதோ ஒரு பொண்ணை கொலை பண்ணி அவள் ஃபேஸ் மட்டும் அங்கே இருக்கும். இதெல்லாம் பார்த்து நம்ம மீனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சொல்லப்போனால் நம்ம மீனுக்கு வாழையை பிடிக்கல. எதையாவது பண்ணி தற்கொலை பண்ணிக்கலாம் பார்த்தா தற்கொலை பண்ணுறதுமே இன்னொரு தப்பாக இருக்குது. தற்கொலை பண்ணால் புடத்தோட கண்டுக்க மாட்டாங்க. இந்த மீன் பயமாக இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எலி மருந்து இருக்கும்ல அதை சாப்பிட்டுட்டு படுத்துக்கிட்டு இருப்பா. அவங்க புதுசாக நம்ம மீனை பார்க்குறப்ப பார்த்தா வாயிலும் சொல்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஏக்னஸ் என்னாச்சு என்னடி பண்ண கேட்டால் நான் சாக போகிறேன். எலி மருந்து சாப்பிட்டுன்னு சொல்கிறப்ப எனக்கு எலி மருந்தா துப்புன்னு சொல்லி வாய்கில் கையில் விட்டுட்டு இருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோயின் கக்கரமாக தெரில. வேற வழியில் அவங்க அம்மா கூப்பிட்டு வந்து அம்மா ஏதோ பண்ண சொல்லி வச்சிட்டா வாயில் கக்க சொல்லுன்னு சொல்கிறப்ப அவங்க மருந்தும் கொடுப்பாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம மீன் காப்பாற்றுவாங்க. பட் எங்கள் மாமியாருக்கு நம்ம மீன் சுத்தமாக பிடிக்காம போச்சு. டே உன் பொண்டாட்டி போன மிகப்பெரிய தப்பு. இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்க ஊருக்காரன் தெரிஞ்சுன்னா நம்ம குடும்பத்தை கேவலம் வைப்பாங்க. இதுக்கப்புறம் பொண்டாட்டி இங்கே இருக்க வேணாம். அப்போ இவளை கொண்டு போய் அம்மா வீட்டில் கொடுத்துட்டு அவள் அங்கேயே இருக்கட்டும். போய் காசுக்காக வேற ஊருக்காக கிளம்ப வச்சோம் பார்த்தியா அது ஏன் தப்பு தான். இப்போ இவளை போய் கொடுத்துருவான்னு சொல்கிறப்ப அவனு தூக்கிட்டு போவான். நம்ம மீனோட அம்மா பார்த்து அம்மா என்னை மன்னிச்சிருங்க என்னால உங்கள் பொண்ணு பார்த்துக்க முடியல இவளை நீங்களும் வச்சுக்கோங்கன்னு சொல்லி நம்ம மீன் கொடுத்துட்டு போயிடுவான். இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். சரின்னு அவங்களே அவங்க பொண்ணை பார்த்து தான் இருப்பாங்க. பார்த்தா நம்ம மீனுக்குமே இங்கே இருக்க பிடிக்கவே இல்லை. நைட்டோட நைட்டு அவங்க அம்மா கிட்டே சொல்லாமல் வீட்டோட ஓடி வந்துடுவா. கொஞ்சம் தூரம் போனது பார்த்தா சில பசங்க இருப்பாங்க. அவள் ஒரு பையனை பார்த்து தம்பி இங்கே தான் ப்ரே பண்ண மாதிரி இருக்கா என்னை கூட்டு போவேன்னு கேட்டால் அந்த பையனை கூட்டிகிட்டு போவான். இந்த பையன் யாரும் தெரியுதா படத்தோட ஆரம்பத்தில் ஒரு அம்மா பார்த்துருப்போம் ஒரு குழந்தையோட கொண்டு இருப்பாங்க. அப்போ ஆரம்பத்தில் ஒரு பையன் வந்து அந்த குழந்தை இருப்பாள். அந்த பையன் தான் இந்த பையன். நான் மீனு கூட அங்கே போகிறப்ப சின்னதாக பார்த்து ஒரு கல் மாதிரி இருக்குது அதான் மக்கள் ப்ரே பண்ணுவாங்க. அப்போ நான் மீன் அந்த பையனை பார்த்து தம்பி நீ ப்ரே பண்ணுறியா உனக்கு நான் காசு தான் தரேன்னு சொல்கிறப்ப இவனு சரி ப்ரே பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ நான் மீன் நடிச்சது தெரில அவட பார்த்து ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தி எடுத்து அந்த பையன் கழுத்தில் குத்துவா. இதை பார்த்து அந்த பையன் சமசாக்காயிரும். அக்கா என்னை விட்டுருக்கா நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். பட் பார்த்தா நம்ம மீன் உரமாக தெரில சாரிப்பா என்னை மன்னிச்சிரு எனக்கு இதோட்ட ஒரு வழி தெரியுன்னு சொல்லி அந்த பையன் கழுத்தில் குத்துவா. பார்த்தா கொடரமாக குத்தி அந்த பையன் சாவடிப்பா. பட் ஏன் பண்ணான்னு இப்போ நமக்கு தெரில. தென் நம்ம மீன் அங்கேருந்து ஒரு சர்ச்சுக்கு போவா. ஸ்டார்டிங்கில் ரொம்ப என்ன பண்ணாங்களோ சேம் அதை தான் பண்ணிகிட்டு இருப்பா. அந்த சர்ச்சுக்கு போகிறப்ப அங்கே சில ஃபாதரில் இருப்பாங்க. அந்த ஃபாதரை பார்த்து ஃபாதர் என்னை முடிச்சிருங்க நான் என் பாவத்தில் சொல்ல வந்திருக்கேன். நான் அந்த உலகத்தில் வாழ தகுதியில்லாத ஒருத்தி நிறைய பாவம் பண்ணியிருக்கேன். என்னால் என் புருஷனுக்கு குழந்தை போய் தர முடியல. அது இப்போ என்னால் ஒரு ஆடு செத்து போச்சு. இப்போதைக்கு ஒரு பையன் சாவடிச்சிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு தற்கொலை பண்ணிக்க தோணிட்டு இருந்துச்சு. ஆனால் தற்கொலைங்கிறது ரொம்ப பாவமாச்சு. அதை தற்கொலை பண்ணிக்க மனசு இல்லாமல் ஒரு பையனை கொண்டுட்டேன். இப்போ அந்த பையனை கொலை பண்ண பாவத்துக்காக எனக்கு தண்டனை தருவீங்களே அதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அழுகிட்டே இருப்பா. பார்த்தா நம்ம மீன் தனியாக ரூம் கூட்டி போவாங்க. அவன் முடியலை கட் பண்ணி ஒரு செல்லை அடைச்சி வைப்பாங்க. இப்போ தான் நமக்கு எல்லாமே தெரிய வருது. ஆக்சுவலாக அந்த 17ஆம் நூற்றாண்டு காலகட்டம் இருக்குல்ல அந்த காலத்தில் அந்த பொண்ணுங்க ரொம்ப டிப்ரெஷன் இருந்திருப்பாங்க. ஏன்னா அப்போ இருந்த காலகட்டத்தில் ரொம்ப ஆணாதிக்கம் அதிகமாக இருக்கும். குழந்தைய பெற்றுக்கணும்னு ஒரு மிகப்பெரிய டார்ச்சர் இருந்திருக்கும். அந்த டார்ச்சர் தாங்க முடியும் நிறைய பொண்ணுங்க தற்கொலை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஆனால் தற்கொலை பண்ணிக்கிறதுமே அப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய பாவம். இதனால் அந்த பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க குழந்தைக்காரது இருக்கும்ல அந்த குழந்தைகளை கொலை பண்ணால் அது தப்பாக மாறிடும். நான் அவங்கள போய் சர்ச்சுக்கு போகிறப்ப அவங்க பாம்பனுக்கு தருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு மனதண்ணி கொடுக்க போகிறோம். அப்படி அவங்க சாகிறப்ப அது கிட்டத்தட்ட ஒரு புண்ணியமாக இருக்கும். இதை நம்ம படத்தில் ஆரம்பத்தில் பார்த்துருப்போம். ஒரு அம்மா டிப்ரெஷன் வந்திருப்பா. அவளுக்கு அவள் சாகணும்னு ஒன்று இருக்குது. பட் அவளுக்கு அவளே உயிர் எடுத்திருந்தா அது பெரிய பாவமாச்சு. அதுக்காக அவள் குழந்தைய கொண்டு இருப்பா. இப்போ அந்த குழந்தைய கொண்டது அடுத்த பாவம் தான். ஏன்னா தற்கொலையோட ஒருத்தவங்க கொலை பண்ணும்ல அது பெரிய பாவம் கிடையாது. அந்த பாவத்துக்காக இவ சர்ச்சுக்கு போயிருப்பா. அவள் தப்பு ஒத்துக்கிறப்ப அவளை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கு தண்டனையாக அவளுக்கு மரணம் கொடுப்பாங்க. இது மூலமாக இறந்த மாதிரி இருக்கும். அவள் ஆசை மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்காக அவங்க சின்ன குழந்தை கொள்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதே தான் நான் மீன் பண்ணியிருக்கா. இவளுக்கு வாழை பிடிக்கல அவள் சாக போகிறா. இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டா ஒரு மிகப்பெரிய தப்பு. அதுக்கு ஒரு பையனை கொலை பண்ணி இப்போ தப்பை வைத்துக்கிட்டா. இப்போ இதுக்காக நம்ம மீனுக்குமே மரணம் கொடுக்க தான் இருப்பாங்க. அதுக்காக படத்தில் ஆரம்பத்தில் பார்த்தோம்னா நோட்டீஸில் ஒட்டி ஊருக்காரங்களும் கூப்பிடுவாங்க. பார்த்தா நம்ம மீறனை ஒரு மரத்தை படுக்க வைப்பாங்க. அவளுக்கு மேலே பார்த்தா ஒரு மிருகத்தோட தோல் இருக்கும். அந்த தோளால் போர்த்தி ஒரு மாடி கூட்டி போவாங்க. பார்த்தா அந்த ஊருக்கு நிறைய பேர் அதை பார்க்க வந்துருப்பாங்க. அதில் நான் மீனோட புதுசுன்னு இருப்பான். நான் மீன் சாகிறத அவனால பார்க்க முடியல. ரொம்ப சோமா அழுதுட்டு கீழேருந்து பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா நம்ம மீறின ஒரு சேலை குறைச்சிருப்பாங்க. இவ ஒரு பையனை குடும்பம் சாப்பிடுச்சிருக்கா. அதுக்கான தண்டனையை கடல் கொடுத்துட்டாரு. இவ பாவங்களை போட்டுன்னு சொல்லிட்டு அவள் கழுத்தோட ஒரே போடு. பார்த்தா தலை தனியாக துண்டப்பே அவ்வளோதான். நம்ம அங்கேயும் மறிய சாலா. பார்த்தா கழுத்துல இருந்து ரத்த பீச்சு அடிச்சிட்டு இருக்கும். ஒருத்த வாளி எட்டு வந்து அந்த ரத்தத்தை பிடிச்சிட்டு இருப்பான். அப்போ அந்த ஊருக்காங்க அவனை பார்த்து இந்தாப்பா அந்த காசு வச்சுக்கோ ரத்தத்தை கொடுன்னு சொல்லிட்டு டம்ளர் வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இது அந்த காலத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை. இப்போ இந்த பொண்ணு இறந்து போயிட்டால அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் இந்த பொண்ணை மன்னிச்சிட்டாரு. அப்போ அந்த பொண்ணு ஒரு புனிதமான பொண்ணு. இவர் ரத்தத்தை குடிச்சா நம்ம நல்லா இருப்போம். இதான் நம்பிக்கை இருக்கும். அதனாலே எல்லாருமே கூட்டம் வந்து காசு கொடுத்து அவர் ரத்தத்தை வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்க. இதே தான் நம்ம ஆரம்பத்தில் பார்த்துருப்போம். நம்ம மீனுக்கு மேரேஜ் ஆயிருந்திருக்கோம். அப்போ நம்ம ஹீரோனுக்கு ஒரு வரல கொடுத்துருப்போம்.
வந்திருப்பான். முன்னாடி இறந்து போன பொண்ணோட வரல இவனுக்கு கொடுத்துருப்பால, அது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். பட் அதை வாங்கியுமே நம்ம ஹீரோயின் இப்போதைக்கு இறந்து போயிட்டா. பார்த்தா தலை துண்டா இருக்கு. முதல்ல அந்த பொண்ணு இறந்து போன மாதிரி அவன் முண்டும் தனியாகவும் தலை தனியாகவும் இருக்கு. அந்த ஊர் மக்கள்லாம் அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஜாலியாக ஒரு பிளட்டை குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட டெவில்ஸ் பார்த்துங்கிற இந்த படம் முடியுது. அப்போ தான் படத்தோட கடைசியில் பார்த்தா ஒரு டெக்ஸ்ட் போடுறாங்க. நம்மளே சொல்லியிருந்தோம்ல, இது ரியல் லைஃப் நடந்த ஒரு உண்மை சம்பவம். 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு வாழ்ந்துட்டு நிறைய பொண்ணுங்க இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ பிடிக்கல, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு பதிலாக நிறைய பேர் கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க கொலை பண்ண முக்கால்வாசி பேர் குழந்தைங்க தான். குழந்தையில கொலை பண்ணி அந்த பாவத்தை நிறுத்திட்டாங்க. அந்த பாவத்துக்கு மரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பெரும்பாலும் யூரோப்பில் நடந்திருக்கு. அது போய் ஜெர்மன் பேசுகிற மக்கள் சில பகுதியில் வந்திருக்காங்க. அந்த பகுதியில் மட்டுமே 400 கேஸ் பதிவாக இருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 400 பெண்கள் தற்கொலை பண்ணிக்க பிடிக்காம அவங்க குழந்தைங்களை அவளை கொண்டிருக்காங்க. தன் மரணம் கொடுக்கப்பட்டு அவங்களும் இறந்து போயிருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 800 பேர் இந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க. அது வந்து கதை நடந்தது எல்லாமே 1600 சமயத்தில். இப்போ தான் தப்பு நடந்தால் 70 கேஸ் தெரிய வந்திருக்கும். பட் அப்போல்லாம் கேஸாக பதிவாக இருந்திருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட காலகட்டத்திலே 400 கேஸ் பதிவாக இருக்கு. அப்போனா ரெக்கார்டே ஆகாமல் கேஸ்கள் எவ்வளோ வந்திருக்கும்? எத்தனை பேர் இந்த மூட நம்பிக்கை இறந்து போயிருப்பாங்க? இதை சொல்லி இந்த டெவில்ஸ் பார்த்துங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் அப்னு வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.